ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, மாத பலன், வருட பலன் எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். இதுல சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா பயிற்சி எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதம் தனுசு ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சியா, தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப இது பாத்தீங்க அப்படின்னா 2/12/2024 கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி அவர் பயிற்சி ஆகிறாரு, திங்கட்கிழமை. இந்த கிரகங்களுடைய அடிப்படையில சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கைக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அவர் பயிற்சியாகி இந்த 12 ராசிக்கு என்ன பலன் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அடிப்படையில குரு பகவான் ரிஷபராசியில வக்ரம் பெற்று இருக்காரு. செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னா கடக ராசியில நீசம் பெற்று இருக்காரு. கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்காரு. சூரியன் புதன் பாத்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியில. மகர ராசியில பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் இருக்காரு. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில பயணம் செய்யறாரு. இந்த ராகு பகவான் மீன ராசியில இருந்து பயணம் செஞ்சிட்டு இருக்காரு. இந்த 12 ராசிக்குமே சுக்கிரனாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி 2வது ராசியான ரிஷப ராசிக்கும் 7வது ராசியான துலாம் ராசிக்கும் உள்ள அதிபதி சுக்கிர பகவான். அவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசியில இருந்து அவருடைய பார்வை என்பது 7ஆம் பார்வை மட்டுமே. அந்த 7ஆம் பார்வையினால என்ன நல்ல பலனை கொடுப்பார், கெட்ட பலனை கொடுப்பார், அவருடைய சுபாவம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்த்தோம். அன்பார்ந்த கடக ராசி அன்பர்களே, கடக ராசி அப்படின்னாலே ஒரு தனி குணம் கொண்டவர்கள், பக்குவ குணம் கொண்டவர்கள், ஒரு பாதுகாப்பான இடம் கொண்டவர்கள். அப்ப அவங்களை பொறுத்தளவுக்கு ஏன் அப்படின்னா அந்த தாய் குணம்னு சொல்றோம். ஒரு குழந்தையை ஒரு தாய் எந்த அளவுக்கு பேணி பாதுகாப்பாகளோ அந்த குணத்தை கொண்டவர்கள் கடக லக்கணமா இருக்கட்டும், கடக ராசியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு தனித்தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த கடக ராசிக்கு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் அப்படிங்கிறது 11க்கும் 4க்கும் உள்ள அதிபதி சுக்கிரன். உங்களுடைய 4ஆம் இடமான துலாம் ராசிக்கும் உங்களுடைய 11ஆம் இடமான ரிஷப ராசிக்கும் உள்ள அதிபதி சுக்கிரன். அவர் உங்களுடைய 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்துல இருந்து 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிருக்கார். அவர் 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்துக்கு பயிற்சியாகி உங்களுடைய ராசியை பார்க்கிறார். ஆனால் இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு 5க்கும் 10க்கும் உள்ள அதிபதி, அதாவது 5ஆம் இடமான விருச்சக ராசிக்கும் 10ஆம் இடமான மேச ராசிக்கும் உள்ள அதிபதி உங்களுடைய ராசியில நீசம் பெற்று இருக்கார். அவர் நீசம் பெறக்கூடிய ஒரு காலம் என்பது 45 நாள். ஒரு ராசியை கடக்கிறதுக்கு அவர் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாள் இந்த செவ்வாய் பகவான் 45 நாள். அப்ப இந்த சுக்கிரன் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சுப கிரகம். அவரு உங்களுடைய 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்துல உங்களுடைய ராசியான செவ்வாயை பார்க்கும் பொழுது நீச பங்க ராஜயோகமா மாறுறாரு. ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா 100க்கு 80% அவரவருடைய கர்ம வினையை தொட்டுத்தான் நல்லது கெட்டதே அமையுது. மிச்சம் 20% அவர் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை பொறுத்து நல்லது கெட்டதா மாறும். இதுதான் விதி ஜாதகம். இந்த ஜாதகத்தினுடைய அமைப்புல பாத்தீங்க அப்படின்னா லக்னம், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், ராசி, ராசிநாதன் நல்லா இருக்கணும். இதையும் தாண்டினது ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசிநாதன் சுபக்கிரகங்கள் ஏதேனும் பார்ப்பதோ, சுபக்கிரகங்களோடு செயற்கை பெறுவதோ, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன், குரு, இதெல்லாம் சுபக்கிரகங்கள். இந்த சுபக்கிரகத்தினுடைய பார்வை பெறுவதோ இணைவதோ உங்களுடைய வாழ்க்கையில
ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு வழியை வகுக்கும். இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். சுக்கிரன் உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல நிலையில அமைகிறாரு அப்படின்னா உலகத்துல உள்ள ஒரு இன்பங்கள் எல்லாத்தைக்குமே காரணமானவர் சுக்கிரன். ஒரு தனி மனித ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடம்பரமான வாழ்க்கை, பகட்டான ஒரு வாழ்க்கை காரணமான யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன். ஒரு காம உணர்வுகள், ஒரு உயிரினத்துக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா காம உணர்வுகள்னு தூண்டக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்கிரன். அப்ப இவருக்கு ரசனை, நல்ல ரசனையா பேசுறது, அழகு, அழகிய பொருட்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய காரகம். பணம், ஆடை, ஆபரணம், அலங்காரமான மாளிகை, வாசனை திரவியங்கள், வாகன யோகங்கள், இருப்பிடங்கள் எல்லாமே அவருடையது. ஒவ்வொரு கிரகத்தை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டே போயிருக்கலாம். சுக்கிரனை பத்தி நம்ம மெயினா பேசுறதுனால சுக்கிரனை பத்தி சொல்றோம். இந்த 12 கிரகத்து ராசிலையும் 9 கிரகத்துக்குமே 9 வகையான தன்மை உண்டு. அப்ப இந்த சுக்கிரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு நல்ல நிலையில அமைகிறாருன்னா அவருடைய ஆரம்ப காலம் முதல் அந்திமம் கடைசி காலம் வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இன்பங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உண்டு அவருக்கு. என்னதான் சோகமே இருந்தாலும் அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷமா மாத்திக்குவார். வாழ்க்கையில சந்தோஷத்தை அதிகம் அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் உண்டாகும். ஆரம்ப காலம் முதல் கடைசி காலம் வரை அவருடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பா வாழ்ந்துட்டு இறந்துருவார். சகல விதமான செல்வங்களும் கிட்டும். இந்த சுக்கிரன் நல்லா இல்லை, லக்னம் நல்லா இல்லை, லக்னாதிபதி நல்லா இல்லை, சுபக்கிரகங்களுடைய செயற்கை இல்லை, பார்வை இல்லை, இன்னைக்கு நடப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் தசாபுத்தி. இந்த தசாபுத்தி நமக்கு சாதகமா இருந்தால் ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லை, நடக்கக்கூடிய கோச்சாரங்களும் சரியா இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? இன்னைக்கு இந்த சுக்கிரனாகப்பட்டவர் பாதிக்கிறாரு அப்படின்னா நீரழிவு நோய், பால்வினை நோய், நீர் கட்டி வர்றது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள். ஒரு குழந்தை பிறப்புக்கு தேவையான ஆணாக இருந்தா சுக்கிலம், பெண்ணாக இருந்தா சுரோனிதம், இது எல்லாமே அதுதான். ஒருவருக்கு சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பேரு என்பதோ, அவங்களுடைய வாழ்க்கையில இல்லற சுகம் என்பதோ, தாம்பத்தியம் என்பதோ ஏதோ ஒரு வகையில செல்வ செழிப்பா நல்ல நிலையில எந்தவித குறைபாடும் இல்லாம போய்கிட்டு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள. இந்த சுக்கிரன் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பலவீனமா இருக்காரு. சுக்கிரன் வக்ரம் பெறுறது, நீசம் பெறுறது, அஸ்தமனம் ஆகுறது, திதி சூன்யத்துக்குள் அகப்படுறது, இந்த மாதிரி இருந்தா அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில பலவீனம் சந்திப்பார். அப்ப சுக்கிரன் இல்ல, ஒரு குழந்தைய வந்து தத்தெடுத்து வளர்க்குறாங்க, டெஸ்ட் பேபி, இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றும் வந்துருச்சு. அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாம் இருக்கு அப்படின்னா சுக்கிரன் ஏதோ ஒரு வகையில பாதிப்புல இருக்காரு. உனக்கு என்னப்பா சுக்கிரதசை அடிக்கிறது? சுக்கிரதசை அப்படின்னாலே வந்து உனக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கை சொந்தக்காரர். ஒரு கடைசி குழந்தை ஒரு குடும்பத்துல பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்துல பிறக்குது அப்படின்னா குட்டி சுக்கிரன் சொல்லுவோம். குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஆனா சுக்கிரன் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்காரா பாதகமா இருக்காரா இதை பார்க்காம ஒரு விஷயத்த முடிவு பண்ணக்கூடாது. அவர் லக்னம் நல்லா இருந்து, லக்னாதிபதி நல்லா இருந்து, அவரும் நல்லா இருக்காருன்னா வாழ்க்கை செல்வ செழிப்பா ஓடும். லக்னம் நல்லா இல்லை, ராசிநாதன் நல்லா இல்லை, லக்னாதிபதி நல்லா இல்லை, ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு. இந்த மாதிரி நேரங்கள்ல தான் ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளை தத்து கொடுக்குறாங்க. அப்படி தத்து கொடுக்கும்போது அது என்னுடைய குழந்தை இல்லை, தெய்வத்தினுடைய குழந்தை அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த குழந்தையுடைய தன்மை மென்மேலும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை அவர் பண்ற ஒரு விஷயம் தத்து கொடுக்கக்கூடியது. அப்ப அது ஒரு மாற்று வழி. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வகையான மாற்று வழி. அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த கிரகங்களுடைய அடிப்படையில ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தன்மை உண்டு. இந்த பிரபஞ்சத்துல இந்த கிரகங்களுடைய தன்மை 50 பூதங்களினால் இந்த பிரபஞ்சமே இயங்குது. இதுல வந்து கிரகங்கள், அதனுடைய கிடைக்கக்கூடிய கதிர்வீச்சுக்கள் அனைத்தும் இந்த பூமிக்கு நல்லா கிடைக்குது. இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த கிரகம் நமக்கு சாதகமா பண்ணுது, பாதகமா பண்ணுது, அது உங்களுடைய விதி ஜாதகத்தை வச்சு சொல்லலாம்.
அப்ப அந்த கிரகங்களுடைய அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரகங்கள் பாதகம் பண்ணுது சாதகம் பண்ணுது அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான நேரம், அதை எப்படி சொல்றது அப்படின்னா ஒவ்வொரு கிரகமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளையில ஒவ்வொரு நேரத்துல அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்தும். அந்த கிரகங்கள் எல்லாமே இப்ப ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சுருக்கமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில 6 மணிக்கு சூரிய உதயம் அப்படின்னா 6 to 7 வரைக்கும் அந்த சூரியனுடைய ஓரை நடக்கும். அந்த ஓரையில வந்து அந்த சூரியனுடைய அனுக்கிரகம் முழுமையா கதிர்வீச்சுக்கள் முழுமையா செயல்படுத்தக்கூடிய ஒரு நேரம் தான் சூரிய ஓரை. அப்படி எல்லா கிரகத்துக்குமே அந்த ஒவ்வொரு வகையான ஓரை உண்டு, நேரமும் உண்டு. அந்த நேரங்கள்ல நீங்க செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது அப்படியே பலிதமாகும். அதுல எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. அப்ப இந்த மாதிரி நேரங்களை பயன்படுத்துறது, இந்த மாதிரி செயல்பாடுகள் பண்றது, இந்த மாதிரி கிரகங்களுடைய அடிப்படையில செய்யறது அப்படின்னு பண்ணும்போது ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகும். இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 11க்கும் 4க்கும் உள்ள அதிபதி, குரு பகவான் வந்து 6க்கும் 9க்கும் உள்ள அதிபதி. உங்களுடைய 6ஆம் இடமான தனுசு ராசிக்கும் உங்களுடைய 9ஆம் இடமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி, 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல அதாவது சுக்கிரனுடைய வீடான ரிஷப ராசியில இருந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3 என்பது முயற்சி ஸ்தானம், முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய ஒரு நேரம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முயற்சிகள் திருவினை ஆக்கினாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிந்தனைகளை தடை செய்யக்கூடிய ஒரு நேரம். அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நேரம் சொல்லி சொல்லலாம். இந்த 3ஆம் இடம் என்பது கேது இருக்காரு. கேது பகவானையும் இருக்க இடத்த பார்க்கறதுனால அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இது வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் நீங்கி ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நேரமா மாறும். இந்த பார்வை குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம். 3 வேலை செய்யுது அப்படின்னா 7ஆம் இடம் வேலை செய்யும், 11ஆம் இடமும் வேலை செய்யும். 3, 7, 11 அதாவது வந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், மறுமணம் சார்ந்த விஷயங்கள், காதல் திருமணங்கள் நிறைவேறது, வேலையில ப்ரமோஷன் கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில நல்ல காரியங்கள், வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு மாற்றங்கள் உருவாகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 5ஆம் இடம் மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு. காதல் திருமணங்கள் நிறைவேறும். 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதை பார்க்கும்போது பாட்டனார் தேடிய சொத்துக்கள் சுமூகமான சூழ்நிலையில பிரிச்சு இருக்கிறது, பங்கு வகுத்துக்கிறது, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உள்ள அவருக்குள்ள பங்கு பிரிச்சுக்கிறது, அது இல்லாம வந்து உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது, உங்களுக்கு ஏதேனும் குழந்தை வரம் கிடைக்கிறது, குழந்தையினால நல்ல பேர் கிடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகும் உங்களுக்கு. அடுத்து வந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள். 7 அப்படிங்கிறது நண்பர்கள், கூட்டாளிகள், கூட்டு தொழில் பண்றது, இது எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலமா மாறும் இந்த குருவினுடைய பார்வை. அப்ப இந்த பார்வைகள் இருந்தாலும் சரி, நேரங்கள் இருந்தாலும் சரி, உங்களுடைய விதி ஜாதகம் என்பது லக்னம், லக்னத்தை அடிப்படையாக வச்சு செய்வது விதி. இன்னைக்கு நடக்கக்கூடிய கோச்சாரத்தை அடிப்படையாக வச்சு சொல்லுவது சந்திரனை அடிப்படையாக வச்சு சொல்றதுனால அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசியை மையமா வச்சு சொல்றதுனால தசாபுத்தி அந்த மாதிரி விஷயங்களை சந்திரனை மையமா வச்சு எடுத்துக்கிறோம். லக்னம் என்பது உயிராக இருந்தாலும் இந்த கடகராசியை பொறுத்தளவு ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். கடகராசி அப்படிங்கிறது தாய் குணம் கொண்ட அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லக்னம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாதத்தில் சூரியன் ஆரம்பிச்சு பங்குனி மாசத்துல சித்திரையில மேச ராசியில ஆரம்பிச்சு பங்குனி மாசத்துல மீன ராசியில முடிப்பார். அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னமா எடுத்துக்கிறோம். எப்படி லக்னமா எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த 12 ராசிலையும் சூரிய பகவான் எந்த ராசியில பயணம் செய்யறாரு, எந்த நட்சத்திரத்துல பயணம் செய்யறாரோ அந்த நட்சத்திர பாதத்துல குழந்தை பிறக்குது அப்படின்னா
அந்த நேரத்துல பிறக்கக்கூடிய நேரத்துக்கு சூரியன் எங்க இருக்காரோ அது லக்னமாகவும், சந்திரன் எங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரோ குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்துல அந்த இடம் எந்த நட்சத்திரம், எந்த ராசி, எத்தனாம் பாதமோ அதை ஜென்ம நட்சத்திரமாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். சூரியன் என்பது உயிர், லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். உயிரை தகப்பன் கொடுத்தாலும் தாய் உடலை பேணி காத்து கொடுப்பது தாய். அதனாலதான் இந்த தாய் குணம் கொண்ட கடகராசி அன்பர்கள்னு சொல்றோம். அப்போ ஒரு பக்குவம் பரிவும் கொண்டவர்கள். ஒரு தனி மனித ஜாதகத்துல குழந்தை பிறக்குது அப்படின்னா பிறந்த உடனே ஜாதகம் உருவாவது இல்லை. ஒரு கரு என்னைக்கு உருவாகுதோ அந்த உருவாகக்கூடிய நேரத்திலேயே ஜாதகம் உருவாகிடும். தாயினுடைய கர்ப்பத்தில் இவ்வளவு நாள் இந்த குழந்தை இருந்துச்சு அப்படிங்கிற செல் நீக்கி இருப்பு உறவுன்னு எழுதுறது விதி ஜாதகம். அப்ப இந்த ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதா அமைகிறதும் கெட்டதா அமைகிறதும், சுப கிரகங்கள் பார்வைப்படுறது, லக்கணம் நல்லபடியா அமைகிறது, ராசி நல்லபடியா அமைகிறது, இதுல வக்ரம் பெறாம இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரங்கள்ல உங்களுடைய ஜாதகம் பூரண ஜாதகம், நல்ல ஜாதகம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்றோம். அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா முதல் நட்சத்திரம் என்பது பாத்தீங்க அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம். குரு பகவான் உங்களுடைய ராசியில வரக்கூடிய அந்த காலம் பாத்தீங்கன்னா உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலை. குரு பகவான் கடகராசியில வர்றாரு அப்படின்னா உச்சம் பெற்ற கிரகம் 150ல இருந்து 200 மடங்கு பலனை தரணுங்கிறது ஒரு விதி. அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஒரு அமைதி குணம் கொண்டவர்கள். அமைதியா இருந்து ஒரு சாதனையை செய்யக்கூடிய ஒரு நபர்கள் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். அவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை தர வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து பூச நட்சத்திரம். பூசம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு சனியினுடைய தாக்கம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சனி பகவானை கண்டு பயப்படாத ஒரு மனிதர்கள் யாருமே இல்லை. அப்ப அவங்களுக்கு ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் கர்மக்காரகன் சொன்னோம்ல 80% அவருடைய கர்ம வினையை பொறுத்த ஒரு தனி மனித ஜாதகம் இயங்கும் அப்படின்னு சொன்னான். உங்களுடைய இந்த சனி பகவான் முன் ஜென்மத்துல நம்ம என்ன கர்மா எடுத்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்வது சனி பகவானுடைய வேலை. அப்ப அந்த சனி பகவானுடைய தாக்கம் என்பது நான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஜென்மச்சனி ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா சனி பகவான் அங்கே இருக்காரு. உங்களுக்கு முன்னாடி இருக்கவனும் கெட்டேன் பின்னாடி இருக்கவனும் கெட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த சனி பகவானுடைய வேலை. ஒரு கிரகம் மற்ற கிரகம்லாம் அந்தந்த ராசியில இருக்கக்கூடிய தசாபத்தி காலங்கள்ல பாதிப்பு ஏற்படும். ஆனா அந்த சனியினுடைய தாக்கம் என்பது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சூழ்நிலை கும்பராசியில இருக்காரு, மீன ராசிக்கு விரையச்சனி, மகர ராசிக்கு பாதசனி. உங்க சனி பகவான் உங்களுக்காக 12ஆம் இடத்துல இருக்கிறது விரையச்சனியாவும், உங்களுடைய ராசியிலேயே பயணம் செய்யறது ஜென்மச்சனியாவும், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பயணம் செய்யறது பாதசனியாவும், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல பயணம் செய்யறது சனி பகவான் பயணம் செஞ்சா அஷ்டம சனியாவும், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல நேரா பயணம் செய்யறது கண்டசனியாவும், உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் பயணம் செய்யறது அர்த்தாஷ்டம சனியாவும் பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்ப இந்த ராசியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு 30 வருஷத்துக்குள்ள ஒரு வாட்டி சனியினுடைய தாக்கம் வந்துடும். இதுல 15 வருஷம் சனியினுடைய தாக்கத்திலேயே போயிடும். அப்ப இது பூரா நல்லதே நடக்காதா அப்படின்னா அப்படி இல்லை. அவரவருக்கு சனி பகவான் எந்த நிலையில இருக்காருங்கிறத பொறுத்து நல்லது கெட்டது தீர்மானிக்க முடியும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தர வாய்ப்புகள் உண்டு. ஆயில்ய நட்சத்திரம். அடுத்து ஆயில்ய நட்சத்திரங்கிறது புதனுடைய நட்சத்திரம். புதன் பகவான் முதல்ல நம்ம சொன்ன மாதிரி ஏத்தாருக்கு ஏத்தபடி நல்ல கிரகத்தோடு சேர்ந்தால் நல்லதை செய்வார், கெட்ட கிரகத்தோடு சேர்ந்தால் அந்த கெட்டதுக்கு ஈடுபடுவார். அப்ப அவர் இரட்டை தன்மை கொண்டவர், அலிகிரகம்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த ஆயில்ய நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரமா இருந்தாலும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள், பத்திரப்பதிவு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வாய்ப்புகள் உண்டு. இந்த நீசம் பெற்றிருந்த இந்த செவ்வாய் பகவான் உடல் ரீதியா பாத்தீங்க அப்படின்னா பலவீனத்தை சந்திச்சாருன்னா இரத்த சம்பந்தமா பல்லு சம்பந்தமா இந்த மாதிரி ஒரு சில பலவீனங்களை சந்திச்சிருக்க கூட ஒரு வாய்ப்புகள் உண்டாயிருக்கும். இனி இந்த அஷ்டம சனி காலங்கள் 2024 பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தாண்டி 2025 ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க. இந்த அபரிவிதமான ஒரு வாழ்க்கையை சந்திக்க போறீங்க இந்த கடகராசினியர்கள்.
மொத்தத்தில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் வாழ்க்கை சிறப்பாகும். நன்றி, வணக்கம்.